ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கான்வர்சேஷன் பார்க்கலாம். இந்த கான்வர்சேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 3 கலீக்ஸ் பேசிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ராம்ன்றவர் ஒருத்தர், சேதுன்றவர் ஒருத்தர், அப்புறம் ஒரு கிளர்க் பேசிக்கிற மாதிரி நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த க்ரீன் ஷேடில் இருக்கிறதெல்லாம் ராம் அப்படின்றவர் பேசுகிற மாதிரியும், எல்லோ ஷேடில் இருக்கிறது சேதுன்றவர் பேசுகிறது, அதே மாதிரி பிங்க் ஷேடில் வர்றது கிளர்க் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ராமு பேசுகிறாரு. வா சேது, என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்திருக்கிறாய்? आओ சேது, हमारे डिपार्टमेंट के ओर कैसे आना हुआ? ஸோ நம்ம தமிழில் என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு கேசே ஆனா ஹுவா, கேசே ஆனா ஹுவா இந்த சென்டென்ஸ் பை ஹார்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரே டிபார்ட்மெண்ட் கே ஓர் அப்படின்னு சொல்லலாம், ஹமாரே டிபார்ட்மெண்ட் கீ தரஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹமாரே டிபார்ட்மெண்ட் மே அப்படின்னு கூட சொல்லலாம். ओके, सो हमारे डिपार्टमेंट की ओर कैसे आना हुआ, के ओर कैसे आना हुआ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா हमारे डिपार्टमेंट की तरफ कैसे आना हुआன்னு சொல்லலாம், இல்லைனா हमारे डिपार्टमेंट में कैसे आना हुआ அப்படியும் கேட்கலாம். ஓகே, என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்திருக்கிற அந்த மாதிரி கேட்குறது. அதுக்கு சேது சொல்கிறாரு, எம்டியை பார்க்க வந்தேன். மணி இப்போ என்ன? एमडी से मिलने आया हूँ, एमडी से मिलने आया हूँ. ஸோ சில பேர் एमडी को मिलने आया हूँனு சொல்கிறது உண்டு. அது ஓகே தான், பட் இருந்தாலும் சே அப்படிங்கிறது தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, एमडी से मिलने आया हूँ. अब समय क्या है, अब समय क्या है? அதுக்கு ராம் சொல்கிறாரு, மணி இப்போ 3 ஆகுது. ஏன்? समय अब 3:30 बज रहा है, समय अब 3:30 बज रहा है. क्यों? அதுக்கு சேது கேட்குறாரு, எம்டி எப்போ வருவார்? எம்டி கப் ஆயேங்கே, எம்டி கப் ஆயேங்கே? ஸோ அதுக்கு ராம் சொல்கிறாரு, லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு போயிருக்கிறார், லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு போயிருக்கிறார். दोपहर का खाना खाने के लिए घर गए हुए हैं, दोपहर का खाना खाने के लिए घर गए हुए हैं. இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து விடுவார்னு நினைக்கிறேன், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து விடுவார்னு நினைக்கிறேன். मेरे ख्याल से और आधे घंटे में आ जाएंगे, मेरे ख्याल से और आधे घंटे में आ जाएंगे. இதே லக்தா ஹே அப்படின்னு போடலாமா அப்படின்னா இந்த இடத்துல லக்தா ஹே அவ்வளோவா சூட் ஆகாது. ஓகே, முஜே லக்தா ஹே, எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோம்னா லக்தா யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான், பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல கயால் அப்படின்றது யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல லக்தா அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது என்னென்னா நான் அவர் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்கிறது. இதே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது லக்தா யூஸ் பண்ணலாம். ஓகே, मेरे ख्याल से और आधे घंटे में आ जाएंगे. உனக்கு உறுதியாக தெரியுமா, உனக்கு உறுதியாக தெரியுமா? क्या तुम्हें यकीन है, क्या तुम्हें यकीन है? आयुष्वर அப்படின்னு சொல்கிறதுக்கு क्या तुम्हें यकीन हैன்னு சொல்லலாம், क्या तुम निश्चित होன்னு கூட சொல்லலாம், क्या तुम निश्चित हो எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கா மாலும் है क्या, பக்கா மாலும் है क्या, இல்லைன்னா तुम्हें पक्का मालूम है क्या அப்படின்னும் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பேசணுன்னா அந்த பக்கான்ற வேர்டை வச்சு நம்ம பேசிக்கலாம். ஏன் நீ அவரை பார்க்கணுமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? क्यों तुम्हें उनसे मिलना है क्या, क्यों तुम्हें उनसे मिलना है क्या, कुछ ज़रूरी काम है क्या, कुछ ज़रूरी काम है क्या? ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சேது சொல்கிறாரு, ஆம் காலையில் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க மறந்து விட்டேன், ஆம் காலையில் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க மறந்து விட்டேன். हाँ सुबह उनसे एक हस्ताक्षर, ஓகே हस्ताक्षर, हस्ताक्षर அப்படின்னா கையெழுத்து. இதுக்கு நம்ம இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சிக்னேச்சர் இல்லை சைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் நான் இந்த ஹிந்தி வேர்ட் கொடுத்துருக்கேன். सुबह उनसे एक हस्ताक्षर लेना भूल गया, இல்லைன்னா लेने को भूल गया எப்படி வேணாலும் சொல்லலாம். सुबह उनसे एक हस्ताक्षर लेना भूल गया. அவருடைய கையெழுத்து இல்லாமல் இந்த பேப்பரை ஃபார்வர்ட் செய்ய முடியாது, அவருடைய கையெழுத்து இல்லாமல் இந்த பேப்பரை ஃபார்வர்ட் செய்ய முடியாது. उनके हस्ताक्षर के बिना, ஸோ கையெழுத்து இல்லாமல்.
उनके हस्ताक्षर के बिना इस कागज़ को आगे बढ़ा नहीं सकता. आगे. So आगे G sound இது. ஓகே, ஆகே படா, இது வந்து பி, இது வந்து டா. படா नहीं सकता. उनके हस्ताक्षर के बिना इस कागज़ को आगे बढ़ा नहीं सकता. இது வந்து ஃபார்வர்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை உடனே அனுப்பி ஆகணும், அதான் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இதை உடனே அனுப்பி ஆகணும், அதான் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். इसे तुरंत भेजना है, इसे तुरंत भेजना है, इसलिए मैं उनका राह देख रहा हूँ. इसलिए मैं उनका राह देख रहा हूँ. அதுக்கு ராம் சொல்கிறாரு, அப்படியா, அரை மணி நேரத்தில் வருவார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியா, அரை மணி நேரத்தில் வருவார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. अच्छा मैं यकीन के साथ नहीं बता सकता, இல்லைன்னா कह सकता, எப்படி வேணாலும் சொல்லலாம். अच्छा मैं यकीन के साथ नहीं बता सकता कि वे आधे घंटे में आ जाएंगे. मैं यकीन के साथ, ஸோ உறுதியாக அப்படின்னு சொல்கிறக்கு यकीन के साथ. मैं यकीन के साथ नहीं बता सकता कि वे आधे घंटे में आ जाएंगे. எப்பவும் அந்த நேரத்திற்குத்தான் வருகிறார், அதனால் நான் சொன்னேன். எப்பவும் அந்த நேரத்திற்குத்தான் வருகிறார், அதனால் நான் சொன்னேன். हमेशा उसी समय आते हैं, हमेशा उसी समय आते हैं, इसलिए मैंने बताया, इसलिए मैंने बताया. சில சமயம் அவர் வேறு எங்காவது வெளியே போயிட்டு கூட வருவார். சில சமயம் அவர் வேறு எங்கேயாவது வெளியே போயிட்டு கூட வருவார். कभी कभी बाहर कहीं जाकर भी आते हैं, कभी कभी बाहर कहीं जाकर भी आते हैं. அதனால் நீ ஒன்று பண்ணு, உள்ளே போய் மேனேஜரை கேளு, கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சு இருக்கும். அதனால் நீ ஒன்று பண்ணு, உள்ளே போய் மேனேஜரை கேளு, கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். इसलिए तुम एक काम करो, इसलिए तुम एक काम करो, अंदर जाके मैनेजर से पूछो, अंदर जाके मैनेजर से पूछो. अंदर जाकर मैनेजर से पूछोன்னு சொல்லலாம், जाके मैनेजर से पूछो எப்படி வேணாலும் சொல்லலாம். ज़रूर वे जानते होंगे, ज़रूर वे जानते होंगे, இல்லைன்னா ज़रूर उन्हें मालूम होगा அப்படியும் சொல்லலாம். ज़रूर उन्हें मालूम होगा அப்படியும் சொல்லலாம். அதுக்கு சேது சொல்கிறாரு, ஏற்கனவே கேட்டுட்டேன், அவரும் முன்னை மாதிரி தான் சொன்னார். ஏற்கனவே கேட்டுட்டேன், அவரும் முன்னை மாதிரி தான் சொன்னார். पहले ही मैंने पूछ लिया, पहले ही मैंने पूछ लिया, उन्होंने भी तुम्हारे जैसे ही बताया, उन्होंने भी तुम्हारे जैसे ही बताया. அதுக்கு ராம் சொல்கிறாரு, அப்படியா, அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படியா, அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. अच्छा फिर तुम्हें इंतज़ार करना ही होगा, फिर तुम्हें इंतज़ार करना ही होगा, और कोई रास्ता नहीं, और कोई रास्ता नहीं. और कोई रास्ता नहींனு சொன்னோம்னாலே போதுமானது, வேணும்னா ஹே சொல்லிக்கலாம், அது தேவை கிடையாது. ஆல்ரெடி நெஹின்னு சொன்னோம்னாலே அது நெகட்டிவ்னு நம்மளுக்கு தெரியும் அந்த சென்டென்ஸ். ஆர் கோய் ராஸ்தா நெஹி ஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அடுத்தது சேது சொல்கிறாரு, சரி அவர் வருவதற்குள் நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வர்றேன். சரி அவர் வருவதற்குள் நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வர்றேன். ठीक है जब तक वे नहीं आते, जब तक वे नहीं आते. இந்த சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா அவர் வர்றதுக்குள்ள அப்படின்றது அர்த்தம். जब तक वे नहीं आते இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் நம்ம மாற்றி பேசுவோம் ஹிந்தியில். मैं अकाउंट्स डिपार्टमेंट तक होके आता हूँ, अकाउंट्स डिपार्टमेंट तक होके आता हूँ ना, अकाउंट्स डिपार्टमेंट வரைக்கும் போயிட்டு வர்றேன்னு அர்த்தம். ஓகே, ஜாக்கே ஆத்தா ஹூன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹோக்கே ஆத்தா ஹூன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, சரி அவர் வருவதற்குள் நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வர்றேன். ठीक है जब तक वे नहीं आते मैं अकाउंट्स डिपार्टमेंट तक होके आता हूँ. எம்டி வந்தவுடன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, எம்டி வந்தவுடன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு.
एमडी के आते ही मुझे सूचित करना, एमडी के आते ही मुझे सूचित करना. ஸோ சூச்சித் கரோ அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அது வந்து என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு ஃபார்முலா சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது இந்த நான் ஃபார்ம்ஸ் போட்டு பேசலாம். ஸோ எம்டி வந்தோடனே ஃபோன் பண்ணிடுறேன்னே அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, எம்டி கே ஆத்தே ஹி முஜே சூச்சித் கர்னா, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அந்த மாதிரி சொல்கிறோம். அதுக்கு ராம் சொல்கிறாரு கண்டிப்பா, ஜரூர் ஜரூர். இப்போ சேது சொல்கிறாரு சரி நான் 10 நிமிஷத்தில் வந்து விடுவேன், சரி நான் 10 நிமிஷத்தில் வந்து விடுவேன். ठीक है मैं 10 मिनट में वापस आ जाऊँगा, ठीक है मैं 10 मिनट में वापस आ जाऊँगा. 10 मिनट में वापस आ जाऊँगाன்னு சொல்லலாம், இல்லைன்னா 10 மினிட் கே अंदर वापस आ जाऊँगा, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ராம் சொல்கிறாரு சரி ठीक है ठीक है. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து, சிறிது நேரம் கழித்து, தோடி தேர் கே பாத், தோடி தேர் கே பாத். இப்போ வந்து ராம் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ராம் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாரு. ராம் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அங்கே சேது இருக்கிறாரா, ஃபோன் எடுத்தவர் யாரோ அவர்கிட்ட கேட்குறாரு. அங்கே சேது இருக்கிறாரா, கியா சேது வஹா ஹே, கியா சேது வஹா ஹே. அவர் மொபைலுக்கு கூப்பிட்டேன் ஆனால் அவர் கால் அட்டன் செய்யவில்லை, அவர் மொபைலுக்கு கூப்பிட்டேன் ஆனால் அவர் கால் அட்டன் செய்யவில்லை. மே உன்கே மொபைல் பர் கால் கியா, இல்லைன்னா மேனே உன்கே மொபைல் பர் கால் கியா, எப்படி வேணாலும் சொல்லலாம். लेकिन उन्होंने कॉल उठाया नहीं, लेकिन उन्होंने कॉल उठाया नहीं, இல்லைன்னா लेकिन उन्होंने नहीं कॉल नहीं उठाया, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு கிளர்க் சொல்கிறாரு ஆமாம் சார் இங்கே தான் இருக்கிறார், அவரை கூப்பிடட்டுமா. ஆமாம் சார் இங்கே தான் இருக்கிறார், அவரை கூப்பிடட்டுமா. ஜி சாப். ஸோ சாருக்கு வந்து சாஹப். ஸோ அது சொல்லும்போது சாப் அப்படின்னு தான் கேட்கும். ஹ வந்து சைலண்ட் ஆயிரும். சாப். ஓகே, சா ஹ ப தான், ஆனால் சொல்லும்போது சாப். ஜி சாப் வே யஹா ஹி ஹே, வே யஹா ஹி ஹே. மே உன்னை புலாவும் கியா, மே உன்னை புலாவும் கியா, நான் அவரை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராம் சொல்கிறாரு வேண்டாம், எம்டி வந்துட்டாருன்னு இன்ஃபார்ம் செய்துட்டீங்கன்னா போதும், வேண்டாம் எம்டி வந்துட்டாருன்னு இன்ஃபார்ம் செய்துட்டீங்கன்னா போதும். நெஹி பஸ் இத்தனா பதா தேனா கி எம்டி ஆ சுக்கே ஹே, பஸ் இத்தனா பதா தேனா கி எம்டி ஆ சுக்கே ஹே. இவ்வளோ சொன்னீங்கன்னா போதும், எம்டி வந்துட்டாருன்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பஸ் அப்படின்றத சேர்த்திக்கிறோம். नहीं बस इतना बता देना कि एमडी आ चुके हैं. ஸோ கிளர்க் வந்து ராம் சார் கிட்ட சொல்கிறாரு, ராம் கிட்ட சொல்கிறாரு சரி சார் நான் சொல்லி விடுகிறேன், சரி சார் நான் சொல்லி விடுகிறேன். ठीक है साहब मैं बता दूंगा, ठीक है साहब मैं बता दूंगा. ராம் வந்து நன்றிங்கிறாரு, தன்யவாத். அதுக்கு கிளர்க் வந்து மறுபடியும் சேது கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ கிளர்க் வந்து சேது கிட்ட நேரில் பேசுகிறாரு. சேது சார் எம்டி வந்துட்டார்னு ராம் சார் உங்களிடம் சொல்ல சொன்னார், சேது சார் எம்டி வந்துட்டார்னு ராம் சார் உங்களிடம் சொல்ல சொன்னார். சேது சாப் राम साहब ने ये आपसे बताने को कहा कि एमडी आ चुके हैं. சேது சாப் அதாவது கூப்பிடுறாரு, சேது சாப் एमडी सॉरी राम साहब ने ये आपसे बताने को कहा कि एमडी आ चुके हैं. அதுக்கு சேது சொல்றாரு ஓகே தேங்க்ஸ், ठीक है धन्यवाद, நான் அப்போ கிளம்புறேன், நான் அப்போ கிளம்புறேன். तो मैं चलता हूँ, तो मैं चलता हूँ, तो मैं चलता हूँ निकलता हूँ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்றதுக்கு தோ அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்றதுக்கு இந்த தோ அப்படின்றத சேர்த்திக்கிறோம். ஓகே, तो मैं चलता हूँ, तो मैं निकलता हूँ, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் 3 பேர் பேசுகிற மாதிரி நான் ஒரு சின்ன கான்வர்சேஷன் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See the next video. Until then, thank you. Bye bye.